Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் சம். ஆல்ரெடி எக்ஸாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து 6th சம் பார்க்கலாம். 6th சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ ஹரிசாண்டல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ பண்றோம். சரிங்களா? அப்ப த்ரோ பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஆங்கிள் த்ரோ பண்ணா நம்மளுக்கு அந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். சரிங்களா? அப்ப மேக்ஸிமம் ஹைட் நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். நம்மளுக்கு என்ன அப்படின்னா u squared sin squared theta by 2g. சரிங்களா? அதே மாதிரி horizontal range formula u squared sin 2 theta by g. எனக்கு என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா horizontal range equal to 4 times of maximum height. அப்போ ஃபார்முலா இத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்களா? horizontal range ஃபார்முலா வந்து u squared sin 2 theta divided by g into 4 times of maximum height. அப்போ 4 into maximum height formula u squared sin squared theta divided by 2g. common term என்ன பார்க்கலாங்க? g அப்படிங்கிறது common term. சரிங்களா? அதே மாதிரி இங்க u squared and u squared. அது 2 and 4 கேன்சல் பண்ணலாம். என்ன வரும்னா 2. மீதி ஒரு term என்ன அப்படின்னா sin 2 theta equal to 2 sin squared theta. சரிங்களா? டினாமினேட்டர்ல நமக்கு ஃபார்முலா தெரியும். டினாமினேட்டர்ல sin 2 theta க்கு என்ன ஃபார்முலானா 2 sin theta cos theta. இது அப்படியே நம்ம எழுதிப்போம். sin 2 theta க்கு 2 sin theta cos theta ங்கிறது ஃபார்முலா. equal 2 sin squared theta. இது பார்த்தா அப்படினா 2 கேன்சல். அதே மாதிரி sin theta sin squared theta கேன்சல். மீதி கூட என்ன அப்படினா cos theta equal to sin theta. சரிங்களா? நம்ம cos theta தான் கொண்டு போயிடலாம். அப்ப 1 equal to sin theta by cos theta. நமக்கு ஃபார்முலா தெரியும். sin by cos அப்படிங்கிறது tan. அப்ப 1 equal to tan theta. சரிங்களா? tan theta angle வந்து எந்த angle வந்து 1 அப்படி வரும் பார்த்தோம் அப்படின்னா 45 டிகிரி. tan 45 டிகிரிக்கு வேல்யூஸ் என்ன அப்படின்னா 1. அப்ப theta equal to 45 டிகிரி. அப்ப என்னது அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிள் நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா அந்த horizontal range வந்து 4 times of maximum heightல இருக்கும். சரிங்களா? சம் பார்க்கலாம். ஒரு 4 கிராஃப் கொடுத்திருக்காங்க. என்ன கிராஃப் அப்படின்னா velocity time graph. சரிங்களா? அத பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸோட கைண்ட் ஆஃப் மோஷன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணா பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு கிராஃப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப்ல பாருங்க x ஆக்சிஸ்ல வந்து டைம், y ஆக்சிஸ்ல வந்து v அதாவது velocity. சரிங்களா? இங்க பார்த்தோம்னா அந்த பார்ட்டிகல்ஸ் மோஷன் பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா at all the points slope of the graph is constant. நம்ம ஸ்லோப் எடுத்தோம், இப்ப அந்த கிராஃப்ல நம்ம ஸ்லோப் எடுத்தோம்னா எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும், அந்த ஸ்லோப்போட வேல்யூஸ் பார்த்தோம்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப அங்க என்ன டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படி பார்த்தோம்னா ஆக்ஸலரேஷன். அப்ப a வெக்டர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிராஃப்ல. செகண்ட் கிராஃப்ல பாருங்க no change in magnitude of velocity with respect to time. சரிங்களா? இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா magnitude of velocity என்னது speed. நமக்கு தெரியும் magnitude of velocity அப்படிங்கிறது speed. அப்ப the speed வந்து என்ன ஆகுது with respect to time no change. அப்ப the speed வந்து change ஆகல. அப்ப change ஆகலனா என்ன இங்க கான்ஸ்டன்ட் இருக்கு பார்த்தோம்னா velocity. அப்ப v vector equal to constant, straight line ஆ இருக்கும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா acceleration வந்து constant. செகண்ட் கிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா velocity v vector equal to constant. தேர்ட் கிராஃப் பார்க்கலாம். தேர்ட் கிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் திஸ் கிராஃப் இஸ் கிரேட்டர் தென் கிராஃப் A பட் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இங்க பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆனா எதை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிராஃபை கம்பேர் பண்ணும்போது தேர்ட் கிராஃப் அதாவது C கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸலரேஷன் வந்து அதிகம், ஆனா என்ன வேல்யூஸ் வந்து அதிகம், ஆனா வந்து கான்ஸ்டன்ட். ஆக்ஸலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ஸ்லோப்பும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கிராஃபை கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்ட் கிராஃப்ல பார்த்தோம்னா ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அதான் the slope of this graph is greater than graph A but constant. ஃபர்ஸ்ட் கிராஃப் விட அதிகமா இருக்கும் ஸ்லோப், ஆனா எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதான் acceleration equal to constant but greater than the first graph A. சரிங்களா? fourth graph பார்க்கலாம். fourth graphல பாருங்க at each point slope of the curve increase. அப்ப A is a variable and object is in accelerated motion. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்மே பார்த்தோம்னா ஸ்லோப்போட கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப இன்க்ரீஸ்னா என்ன ஆகும், ஆக்ஸலரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா வேரியபிளா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த ஆக்ஸலரேஷன் வந்து வேரியபிள் இருந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மூவிங் கண்டிஷன்ல தான் இருக்கும். அதான் சொல்லிருக்காங்க A is a variable
and object is in accelerated motion. சரிங்களா? அப்ப first graphல பார்த்தோம்னா accelerate வந்து என்னது? acceleration வந்து constant value. அதே second graphல வந்து velocity வந்து பார்த்தோம்னா constant. third graphல பார்த்தோம்னா first graph கம்பேர் பண்ணும்போது third graphல வந்து acceleration increase தான். ஆனா என்ன வேல்யூ வந்து slope பார்த்தோம்னா அதிகமா இருக்கும். அதனால acceleration எப்படி இருக்குன்னா constant value. fourth graphல பார்த்தோம்னா acceleration வந்து என்ன அப்படின்னா வேரியபிள். இப்போ வேரியபிள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்ட் எந்த கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னா மூவிங் கண்டிஷன்ல தான் இருக்கும். சரிங்களா? 8th சம் பார்க்கலாம். ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து x டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப பார்த்தா அப்படின்னா 0 to 2 செகண்ட்ஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தா அப்படின்னா 0 to 7 அதாவது 7 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் என்ன மூவிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனலைஸ் பண்ண சொல்லிருக்காங்க. சரிங்களா? டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 to 2 செகண்ட்ஸ் வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். பாருங்க, டிஸ்டன்ஸ் டிராவல்டு ஃப்ரம் 0 to 2 செகண்ட்ஸ். இப்போ என்ன 0 to 2 செகண்ட்ஸ் வரைக்கும் இது x axis வந்து பார்த்தோம்னா டைம், y axis வந்து velocity. 0 to 2 செகண்ட்ஸ் இங்க இருந்து இது வரைக்கும். சரிங்களா? அப்ப ஏரியா ஆஃப் தி ஷேடட் போர்ஷன் இதெல்லாம் ஷேடட் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஷேடோ சரிங்களா? 0 to 2 செகண்ட்ஸ் வரைக்கும். இது பார்த்தோம் என்ன பார்த்தோம் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்ப ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்முலா தெரியும், ஏரியா ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. என்ன ஆகும்னா ஆஃப் BH. சரிங்களா? இது வந்து என்ன, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இது 0 to 2 செகண்ட்ஸ். இங்க கிராஃப்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க 1.5 இது 2. சரிங்களா? அப்ப இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். அப்ப இது 1 ன்னு வெச்சுக்கிறோம், இது ட்ரையாங்கிள் 2 அப்படினு வெச்சுக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் BH அது B1 H1 breadth. சரிங்களா? breadthோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.5 and height என்ன அப்படின்னா 2. distance அப்படினா நம்ம magnitude values மட்டும் தான். நம்ம சிம்பல் கன்சிடர் பண்ணவே மாட்டோம். அப்ப என்ன பண்ணோம், நம்ம 2 plus second triangle பார்த்தோம்னா B2 H2 breadth பார்த்தோம்னா 0.5 into height வந்து 1. சரிங்களா? இத நம்ம சிம்பிளை பண்ணலாம். அப்ப 1/2 into 1.5 into 2 plus 1/2 into 0.5 into 1. இத நம்ம சிம்பிளை பண்ணா அப்படினா கிடைக்கிற வேல்யூஸ் என்ன அப்படினா 1.50 plus 0.25 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணானா 1.75 மீட்டர். சரிங்களா? அப்ப 0 to 2 செகண்ட்ஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு, டிஸ்டன்ஸ் என்ன அப்படினா 1.75 மீட்டர். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மென்ட் பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மென்ட் சேம் அதே ஃபார்முலா தான். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஃபார்முலா ஆஃப் BH ஆஃப் BH. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் B யோட வேல்யூஸ் பார்த்தோம்னா 1.5, H பார்த்தோம்னா இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி, டைரக்ஷன் அண்ட் மேக்னிட்யூட் வேல்யூ. எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் வந்து -y டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப என்ன பண்ண நம்ம மைனஸ், அப்ப ஹைட் பார்த்தோம்னா -2 இதை போட்டுக்கலாம். -2 பிளஸ் ஆஃப் B யோட வேல்யூ 0.5, இங்க H பார்த்தோம்னா பாசிட்டிவ் y டைரக்ஷன், இங்க 1. அப்ப இத நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா -1.50 plus 0.25 -1.50 ல 0.25 போச்சு அப்படின்னா -1.25 மீட்டர். சரிங்களா? அப்ப இந்த 0 to 2 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டோட அந்த பார்ட்டிகல்ஸோட டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு அப்படின்னா -1.25 மீட்டர். சரிங்களா? இப்போ வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து 0 to 7 செகண்ட்ஸ்ல வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது, அது மோஷன் என்ன அனலைஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அதை நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, from 0 to 1 seconds. அப்ப இது பாருங்க, இது வந்து ஆரிஜின் பாயிண்ட், இது வந்து 0 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப 0 to 1 seconds வரைக்கும் அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகுது. அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் with increasing velocity. ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஆனா வெலாசிட்டி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா 0 to 1 செகண்ட்ஸ்ல. சரிங்களா? அப்ப 0 to 1 செகண்ட்ஸ்ல அந்த பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஆனா வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இப்போ 0 to 1 செகண்ட்ஸ்ல. அடுத்தது from 1 seconds to 1.5 seconds. இந்த 1 செகண்ட்ஸ்ல இருந்து 1.5 செகண்ட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா 0 வரும். அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னா டிகிரீஸ் ஆகிட்டே வரும். ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ஆகுதுன்னா இந்த 1.5 செகண்ட்ஸ்ல இருந்து அந்த 2 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா அந்த இந்த 1 செகண்ட்ஸ்ல இருந்து 1.5 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா டிகிரீஸ் ஆகிட்டே வரும். டிகிரீஸ் ஆகிட்டே வந்து
எங்க வருது ஜீரோக்கு வந்துருது. அதாவது 1 செகண்ட்ஸ்ல இருந்து 1.5 செகண்ட்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது 1 செகண்ட்ஸ் வரைக்கும். அதே 1.5 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னா வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாக்கிட்டே வரும். டிகிரிஸ் ஆகிட்டே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜீரோக்கு வந்துடும். இந்த 1.5 அப்படிங்கிறது ஜீரோ ரெஸ்ட் கண்டிஷன் ஜீரோக்கு வந்துடுது. வித்தின் செகண்ட்ல என்ன ஆகுது ஜீரோக்கு வந்துடுது. அடுத்து பாருங்க from 1.5 seconds to 2 seconds 1.5 இந்த 2 seconds வரைக்கும் அந்த பார்ட்டிகல்ஸோட மூவிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீசிங் வெலாசிட்டி நமக்கு தெரியும். டயக்ராம் பார்த்தா நமக்கு தெரியுது. அப்ப என்ன ஆகுதுங்க அந்த பார்ட்டிகல்ஸோட மூவிங் என்ன ஆகுது அந்த வெலாசிட்டி பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. எப்ப அப்படின்னா அந்த 1.5 செகண்ட்ஸ்ல இருந்து 2 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி என்ன ஆகுதுங்க இன்க்ரீஸ் ஆகுது. 1.5 இருந்து 2 செகண்ட்ஸ் வரைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க அடுத்து 2 seconds to 5 seconds இந்த 2 செகண்ட்ஸ்ல இருந்து 5 செகண்ட்ஸ். சரிங்களா? அந்த 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். சரிங்களா? அப்ப அந்த மேக்னிட்யூட் வேல்யூ பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படி மேக்னிட்யூட் வேல்யூ வந்து சேம் கான்ஸ்டன்டா இருக்கும். வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் வேல்யூ எப்படி இருக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும். எப்ப அப்படின்னா 2 seconds to 5 seconds வரைக்கும் கான்ஸ்டன்டா இருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. வெலாசிட்டி அந்த பார்ட்டிகல்ஸ் மூவிங் எப்படி இருக்கு கான்ஸ்டன்ட் மூவிங்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க 5 to 6 seconds from 5 seconds to 6 secondsல அப்ப அந்த பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி என்ன ஆகுது டிகிரீஸ் ஆகுது. 5ல இருந்து 6 செகண்ட்ஸ்க்கு என்ன ஆகுது டிகிரீஸ் ஆகுது. எங்க வருது அப்படின்னா to 0 டிகிரீஸ் ஆகி எங்க வந்தது ஜீரோக்கு வந்தது வெலாசிட்டி. எப்ப 5 to 6 செகண்ட்ஸ்ல அந்த பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி என்ன ஆகுது டிகிரீஸ் ஆகி ஜீரோக்கு வந்தது. சரிங்களா? லாஸ்ட் பாருங்க from 6 seconds to 7 seconds அப்ப அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுதுன்னா the particle is at rest. அப்ப அது லாஸ்டா 6 to 7 செகண்ட்ஸ்ல அந்த பார்ட்டிகல் எந்த கண்டிஷன்ல இருக்கு ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. சரிங்களா? இந்த அந்த பார்ட்டிகல்ஸோட x டைரக்ஷன்ல மூவ் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸோட மூவிங் அனலைசிஸ் அது 0 to 7 செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ் பார்த்தோம்னா 0 to 1 செகண்ட்ஸ்ல நெகட்டிவ் அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ஆகுது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இங்க பாருங்க டயகிராம் பார்த்தா தெரியும் 1 வரைக்கும் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. மறுபடியும் 1 to 1.5 இருந்து வெலாசிட்டி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிகிரீஸ் ஆகி எங்க வருது ஜீரோக்கு வந்துருது. 1.5 இருந்து மறுபடியும் 2 க்கு பார்த்தோம்னா என்ன ஆகுது வெலாசிட்டி வந்து அந்த பார்ட்டிகல்ஸோட மூவிங் வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அது 2 to 5ல பார்த்தோம்னா அந்த வெலாசிட்டி எப்படி இருக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும். மேக்னிட்யூட் வேல்யூ எப்படி இருக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும் 2 to 5 செகண்ட்ஸ்ல. அடுத்து 5 to 6 செகண்ட்ஸ்ல பார்த்தோம்னா அந்த வெலாசிட்டி என்ன டிகிரீஸ் ஆகும். டிகிரீஸ் ஆகிட்டு எங்க வருது ஜீரோ. அதே மாதிரி 6 to 7 செகண்ட்ஸ்ல பார்த்தோம்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எந்த கண்டிஷன்ல லாஸ்டா வருது ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்குது. சரிங்களா? 9th சம் இது வந்து மேட்ச் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ண ஹரிசான்ல இருந்து ஒரு ஆங்கிள் என்ன பண்றோம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ பண்றோம். அப்ப த்ரோ பண்ணும்போது டேர்ம்ல எதாவது மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா Vx அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன் ஹரிசாண்டல் மோஷன்ல இந்த பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி எப்பவுமே இப்படி இருக்கும் பார்த்தோம்னா ரிமைன் கான்ஸ்டன்ட். ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும் ஹரிசாண்டல் மோஷன்ல. சரிங்களா? அடுத்து வந்து Vy வெர்டிகல் டைரக்ஷன் வெர்டிகல் மோஷன்ல இந்த வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா டிகிரீசஸ் அண்ட் இன்க்ரீசஸ் டிகிரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் டிகிரீஸ் ஆகும். எப்படின்னா வெர்டிகல் டைரக்ஷன்ல அந்த வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகும் டிகிரீஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது ஆக்சலரேஷன் ரிமைன் டவுன்வர்ட்ஸ். சரிங்களா? ஆக்சலரேஷன் பார்த்தோம்னா எப்பவுமே டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். சரிங்களா? அடுத்தது பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர்ஸ் பார்த்தோம்னா அந்த ஆங்குலர் பொசிஷன்ல பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா வேரியஸ் ஆகும். சரிங்களா? அப்ப Vx என்னன்னா ரிமைன் கான்ஸ்டன்ட் வேல்யூ, Vy அப்படிங்கிறது டிகிரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். அதே மாதிரி ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ரிமைன் டவுன்வர்ட்ஸ். அதே மாதிரி பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது வேரியஸ் ஆகும். சரிங்களா? சேஞ்ச் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.